அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மதியை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க. டே சுரேஷ், உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஏதோ அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணோம், அதுக்காக இவ பண்றதை எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்லை. நம்ம குடும்பத்தோட மரியாதையை இவ காப்பாற்றணும். நம்ம குடும்பத்துல என்ன பழக்கம் வழக்கம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவ கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அவ உடம்புல கொஞ்சம் ஹார்மோன் பிரச்சனை இருக்குமா, அதனால டாக்டரே வந்து அவளை ஜாகிங் எல்லாம் போக சொல்லியிருக்காங்கம்மா, அதனால தான் அவள் ஜாகிங் போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணும்போது கூட அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லாம இந்த நோய்பட்டவள நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, அதுக்காக இவளை வேணா வாக்கிங் போக சொல்லு, ஓடெல்லாம் சொல்லாத, அசிங்கமா இருக்கு, பாக்குறவங்க எல்லாரும் ரொம்பவே தப்பா பார்த்துட்டு இருக்காங்கடா, அது எந்த டாக்டர்னு சொல்லு, அவர்கிட்ட போயிட்டு நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஜாகிங் போறது, வாக்கிங் போறது, இது எல்லாமே என்னோட உரிமை. நீங்க பேச விட்டாக்க என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்வீங்க, அதுக்கப்புறம் இங்கே போகாத அங்கே போகாத, இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நீ செருப்பு போடுறன வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. ஏதோ கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாவோட சூழ்நிலைக்காக நானும் கல்யாணத்தை மடங்கிட்டேன். அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பார்க்குறவங்க யாரும் தப்பாக பார்க்கல, இதோ இருக்கிறாரு பெரிய மனுஷனு, இவர் தான் தப்பாக பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தியே தப்பா பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகவும் மதி இருந்துட்டு, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி தப்பா சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.